400 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, மோசேயின் பிறப்பு, வளர்ப்பு, உண்டாக்கப்பட்ட தெய்வங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லி அழிக்கப்பட்ட 10 வாதைகள், 10 பிரமாணங்கள், ஆசரிப்பு கூடாரம், 40 வருஷம் அவர்களை வழிநடத்தின ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு வரும்படி அழைக்கிறார். யாத்திராகமம். வாருங்கள் சேர்ந்து படிப்போம் உங்கள் ஹோப் டிவியில். உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே ஓய்வு நாளின் பள்ளி பாடக நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போகலாம். இதனால் விசேஷமாக இப்போது கெர்ஷோம், இப்போது சார்ல்ஸ் இருப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ளாய் வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான பாடத்தை நாம் படிக்கிறோம். இப்போது கெர்ஷோம் துவக்கி வைங்க. இதோடைய பெரிதான கிருபையினாலே இந்த 2025ஆம் ஆண்டின் 3ஆம் காலாண்டு பாடங்களை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இந்த காலாண்டு பாடத்தின் தலைப்பானது யாத்திராகமம் வாக்குத்தத்தம் பண்ண தேசத்தை நோக்கி. இந்த வார பாடம் 8. பாடத்தின் தலைப்பு சீனாயில் உடன்படிக்கை. மனப்பாட வசனம் யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்கள். நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியாயும் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். பாஸ்டர் சார்ல்ஸ், இந்த பாடத்துக்கான ஒரு அறிமுகம். இந்த பாடத்தின் அறிமுகத்தில் நமக்கு ஒரு கேள்வியோடு துவங்குறாங்க. ஆண்டவர் இவங்களை எகிப்திலிருந்து விடுவிக்கிறார். இவர்களை எங்கு கொண்டு போய் சேர்க்கிறார்? பொதுவான ஒரு பதில் என்னவாக இருக்கும்னா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். அது ஜியாகிரபிக்கலி ஒரு வேலை கரெக்டாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இவர்களை அழைத்ததின் நோக்கமே என்ன அப்படின்னா, இந்த ஜனத்தை தம் வசமாக சேர்த்து கொள்ள வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருந்தது. அதை யாத்திராகமம் 19:4 சொல்கிறார். அது 4 சொல்லும்போது அதனுடைய உட்கருத்து என்ன அப்படின்னா, இதோ நான் உங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கினேன். விடுதலையாக்கின பொழுது எகிப்தியர்களுக்கு நான் செய்ததை நீங்கள் அறிந்தீர்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் உங்களையோ இதோ கழுகு தன்னுடைய சிறகின் மேல் தன்னுடைய குட்டி பறவைகளை சுமக்கிறது போல நான் உங்களை சுமந்து என் வசமாக சேர்த்தேன் என்று அந்த வாக்கியத்தில் சொல்கிறாரு. அதோட இந்த இன்ட்ரடக்ஷனில் நமக்கு நிறுத்தாமல், ஆதாம் ஏவாள் தவறு செய்த பொழுது அவர்கள் மறைந்து ஓடி ஒளிந்து கொண்டார்கள். ஆனால் அங்கேயும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் யார் தான் எடுக்கிறா? ஆண்டவர் தான் எடுக்கிறாரு. அவர்களை தேடி போய் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். இப்போ அவங்களையும் அந்த விழுந்த நிலையிலிருந்து தூக்கி விட்டு அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவர்களை மேன்மைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த ஜீவனுள்ள தேவன் யார் அப்படின்னா, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்காக அவர் சகலத்தையும் செய்கிறார். அதில் குறிப்பாக இங்கே மத்தேயு 11:28, 29 நமக்கு இன்ட்ரடக்ஷனில் கடைசி பகுதியாக கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, ஒருவேளை நேயர்கள் மிகுந்த பாரத்தோடு இருக்கலாம். எப்படியாப்பட்ட பாரமாக இருந்தாலும் அந்த பாரத்தை கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதனால தான் பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லுகிறார். எகிப்தியர்களுக்கு கையிலிருந்து விடுவித்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன அதே வார்த்தையை போல நமக்கு ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார். பாடம் 8, முதல் கேள்வி பாஸ்டர் கெர்ஷோம் உங்களுக்கு. இஸ்ரவேல் புத்திரர் எங்கு பாளையம் இறங்கினார்கள்? யாத்திராகமம் 19:1-8 நடந்தது என்ன? அநேக வனாந்தரங்கள் பிரயாணங்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். சூர் வனாந்திரம், சீன் வனாந்திரம், ரெபதீம், இப்பொழுது சீனாய் பகுதிக்கு அங்கே வந்திருக்கிறாங்க. அதை குறித்து யாத்திராம் 19:2 வாசிக்கும் பொழுது, ரெபதீமிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்து அங்கே பாளையம் இறங்கினார்கள். இப்போது எகிப்தை விட்டு கிட்டத்தட்ட முதல் வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா 3 மாதம் ஆயிடுச்சு. அப்போது இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு மென்மையான நோக்கத்திற்காக அவங்களை இங்கே அழைத்து வந்திருந்தார். அந்த மலையை குறித்து நாம் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு முக்கியமான மலையாக பார்க்கப்படுகிறது. இந்த இடத்துல தான் ஆண்டவராகிய தேவன் எலியாவை சந்தித்திருக்கிற 1 ராஜாக்கள் 19:8. அது மாத்திரமல்ல, மோசேயும் பார்த்தோம் அப்படின்னா அதிகமான முறையில் இங்கே சந்தித்திருக்கிறார். முக்கியமாக மோசேயை அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து அனுப்புவதற்கு தேவன் கட்டளை கொடுத்த இடம் எந்த இடம் அப்படின்னா இந்த இடம் தான்.
எப்படி முற்பிதாக்களுக்கு தேவன் வாக்கு கொடுத்திருந்தாரோ அதையெல்லாம் அவங்க நினைப்பூட்டி மோசையை சந்தித்த இடம் இந்த இடம்தான். அப்போ இந்த சீனாய் மலையிலே மறுபடியும் ஆண்டவர் அங்கே 10 கட்டளை கொடுப்பதற்கு முன்னதாக இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு காரியத்திற்காக என்ன செய்திருக்கிறாரு, இங்கே கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். இதை குறித்து நம்ம இந்த இடத்த இன்னும் ஆழமாக படித்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம பாடம் சொல்லுகிறது ஒரு வருட காலம் இந்த இடத்துல அவங்க என்ன செய்கிறாங்க, தங்கி இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனம் இந்த இடத்துல அநேக பிரமாணங்கள், முக்கியமாக 10 கட்டளை அல்லாமல் அங்கே கூடுதல் அங்கே கட்டளைகள் எல்லாம் அநேகம் இருந்தது அல்லவா, அதெல்லாம் இங்கே கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். விசேஷமாக யாத்திராம் 19:40 மற்றும் லேவியராம் 1:27 என்னாகமம் புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் எங்கே கொடுக்கப்பட்ட என்று சொன்னால் இந்த சீனாய் வனாந்தரத்தில், முக்கியமாக இந்த சீனாய் மலை பருவத்தின் அடிவாரத்தில் எங்கே கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். அப்போது இது ஒரு முக்கியமான இடமாக நமக்கு இங்கே பார்க்கப்படுகிறதை இந்த பாடத்தின் வாயிலாக நம்ம தெரிந்து கொள்கிறோம். சீனாய் மலையின் அடிவாரத்தில் தேவன் இஸ்ரவேலுக்கு அளித்த வாக்குறுதி என்னென்ன? ஒரு மகத்தான வாக்குறுதியை கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, அவருடைய உடன்படிக்கையை உறுதி செய்ய வேண்டும். அந்த உடன்படிக்கையை உறுதி செய்கிறதற்காக நீங்கள் விசேஷமாக இந்த உலகத்திலே பிரித்தெடுக்கப்பட்ட தேவ ஜனம் என்பதை காண்பிக்கிறார். முன்பே மோசே மூலமாக சொல்லிடுறார். என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய கிரியினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு ஒருபோதும் என்ன பண்ணாதீங்க, நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா, உங்களை காட்டிலும் அவர்கள் யாராக இருந்தாங்க, துன்மார்க்கர்களாக இருந்தாங்க. அதனால் உங்களுடைய நீதினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று ஒருபோதும் நினைக்காதீங்க. அது தேவனுடைய தயவு என்பதை நினைப்பூட்டுகிறார். இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸும் தேவனிடத்திலிருந்து தயவு பெற்றபடியினால்தான் அவர்கள் கையிலே அது கொடுக்கப்பட போகிறது. அதை தேவன் இறங்கி வந்து தம்முடைய விரலினாலே எழுதி கொடுக்க போகிறார். அதுக்கு முன்னாடி முக்கியமாக ஆண்டவர் அவங்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், பூமியெல்லாம் என்னுடையது என்று சொல்லுகிறார். அதை யாத்திராகம் 19:5 சொல்கிறாரு. ஆனால் 6வது வாக்கியத்தில் என்னன்னா, உங்களுக்கு ஒரு ஊழிய பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த ஊழிய பொறுப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜரிக ஒரு சந்ததியாக இருப்பீர்கள் என்பதை ஆண்டவர் அங்கே அவங்களுக்கு காண்பிக்கிறார். அதை இங்கே சொல்லும்போது ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியாயும் இருப்பீர்கள். நீங்கள் யூ ஆர் த ஹோலி பீப்புள். அதே நேரத்தில் நீங்கள் எனக்கு ஆசாரியம் ஊழியம் செய்வீங்க. என்னுடைய குணத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறது தான் உங்களுடைய வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸை அவங்க கையில் கொடுக்குறாரு. நல்ல பாடங்களை படித்து கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானே, ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம கடந்து போகலாமா? பாடத்துக்குள்ளே நாம் போகிறோம். ஃபர்ஸ்ட் கிருஷ்ணம், உங்களுக்கான கேள்வி. 10 கட்டளைகளை பெற்றுக்கொள்வதற்கு இஸ்ரவேலை தேவன் எவ்வாறு தயார்படுத்தினார்? இங்கே யாத்ராவும் 19ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தேவன் அங்கே 10 கட்டளை கொடுப்பதற்கு முன்பதாக ஒரு விசேஷித்த விதமாக அவர்கள் இங்கே தயார்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். அங்கே 19:16 பார்க்கும் பொழுது, 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகா பலத்த எக்கால சத்தம் உண்டாயிற்று. அப்போது ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் அங்கே வெளிப்பட இருக்கிறது. அப்போ அதுக்கு முன்பதாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அங்கே வெளிப்படையான சில சுத்திகரிப்பு அறிவுரைகளை இங்கே கொடுப்பதை நாம் பார்க்க முடியும். 3 காரியங்களை பார்த்தோம் அப்படின்னா, முதலாவது 10ஆம் வசனத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. 19ஆம் அதிகாரத்தில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை துவைக்க வேண்டும். 3 நாட்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஆயத்தங்களை அவர்கள் செய்ய வேண்டும். முதலாவது அதில் வஸ்திரங்களை துவைத்தெடுக்க வேண்டும். 2வது என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு எல்லையை குறிக்க வேண்டும். அந்த மலையின் அடிவாரத்தில் யாரும் என்ன செய்யக்கூடாது, அதை தாண்டி வரக்கூடாது, அதை தொடவும் கூடாது. சரிங்களா? 3வது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, புருஷர்கள் ஸ்திரீனிடத்திலே சேரக்கூடாது. இந்த 3 முக்கியமான ஒரு அறிவுரைகள் அவங்களுக்கு அங்கே சொல்லப்படுகிறது. அதன் பின்பு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த மேகஸ்தம்பத்தில் இறங்கி அக்னி ஸ்தம்பத்திலையும் அங்கே மகிமையின் பிரசன்னத்தினாலே அவர்களிடத்திலே அங்கே வெளிப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இந்த எக்ஸ்டர்னல் பியூரிட்டி இது எதை குறிக்கிறது அப்படி சொன்னால், அவர்களுடைய முழுமையான ஒரு அர்ப்பணிப்பின் எடுத்துக்காட்டாக இங்கே நம்ம பார்க்க முடியும். தங்களை தாங்களே என்ன செய்கிறாங்க, இதற்கு தயார்படுத்தி கொள்ளுகிறார்கள். அதற்கு ஆண்டவர் இதை இங்கே கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் இங்கே படிக்க முடிகிறது. பாஸ்டர் சார்ல்ஸ், 10 கற்பனைகள் மூலமாக தேவ அன்பு வெளிப்படுவது எப்படி, நாம் எவ்வாறு இதை புரிந்து கொள்ளலாம்? பவுல் புதிய ஏற்பாட்டில் நமக்கு சொல்கிறார் இல்லையா, தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் 1 அதிகாரத்தில் சொல்லும் பொழுதே, கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே என்று சொல்லி 5வது வாக்கியத்திலே சொல்லுகிறார். இப்போ அந்த வசனத்தின் அடிப்படையில் 10 கட்டளைகளை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது,
அதை பொதுவாகவே நம்ம எல்லாரும் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, முதல் 4 கற்பனைகள் தேவனிடத்திலே மனிதன் காண்பிக்கும் அன்பை அது கற்றுக் கொடுக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். மீதமுள்ள 5லிருந்து 10 கற்பனைகள் சக மனிதனோடு நம்முடைய உறவு எப்படி இருக்க வேண்டும், எப்படி அன்பு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிற இந்த ஒரு வழிமுறையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதோடு கூட இதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் அப்படின்னா, கிறிஸ்துவினுடைய அடிப்படை உபதேசங்கள் எல்லாம் 10 கட்டளையை அஸ்திபாரமாய் கொண்டே அவருடைய போதனைகள் இருக்கிறது. சுவிசேஷ வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் இந்த 10 கட்டளைகளின் அடிப்படையிலே கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ கிரைஸ்டோடைய டீச்சிங் எல்லாமே எதை பேஸ் பண்ணி தான்? அன்பை பேஸ் பண்ணி தான். அன்பில்லாத எந்த ஒரு உபதேசத்தையும் கிறிஸ்து அவருடைய சீஷர்களுக்கோ அல்லது நமக்கோ கற்றுக் கொடுக்கவில்லை, அன்பை மையமாக வைத்திருக்கிறது என்று பார்க்கிறோம். இதில் என்ன ஆண்டவர் குறிப்பாக நமக்கு கற்றுக் கொடுக்குறாருன்னா, எல்லாரையும் படைத்ததின் நோக்கமே என்ன அப்படின்னா, ஒருவரோடு ஒருவர் இணக்கமாகவும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒருவரோடு ஒருவர் உறவு கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தேவன் உறவு கொள்ளுகிறவராக இருக்கிறார். நாம் மற்றவர்களோடு இந்த பரிசுத்த உறவிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று காண்பிக்கிறார். 5வது மிக முக்கியமானது என்னன்னா, இந்த கற்பனைகளை நாம் கை கொள்ளும் பொழுது நம்மை பார்க்கிறவர்கள் தேவனுடைய குணாதிசயத்தை நம்மிடத்திலே பார்ப்பார்கள். அவ்விதத்திலே இது நமக்கு அன்பை கற்றுக் கொடுக்கிறது மாத்திரமில்லாமல் அன்பின் வெளிப்பாடாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதற்கு இந்த கற்பனைகள் உதவி செய்கிறது. எல்லா விதமான வெளிப்புறமான சுத்தத்தை அவருக்கு சொல்லிக் கொடுத்து கடைசியாக 10 பிரமாணத்தை அவர் கொடுக்கிறார். இந்த 10 பிரமாணத்தின் தன்மை என்ன? யாத்திராம் 20ஆம் அதிகாரம் 1-17 நாம் எப்படி இதை புரிந்து கொள்ளலாம்? பாஸ்டர் சொன்னதே ஒரு தொடர்ச்சியை தான் நம்ம படிக்க போகிறோம். ஒரு முறை ஒரு சகோதரியின் இடத்துல பேசி கொண்டிருக்கும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா, பாஸ்டர் இந்த 10 கற்பனை மரணத்தின் கட்டளை, அதெல்லாம் நம்ம கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாஸ்டர் அருமையாக சொல்லியிருந்தாங்க. அன்பின் வெளிப்பாடு இது. அப்போது ஆண்டவர் துவங்கும் பொழுது இந்த 10 கட்டளை எப்படி தொடங்குறாருன்னு சொன்னால், தன்னுடைய சித்தத்தை தெரிவிப்பதற்கு முன்பதாக அவர் என்ன செய்கிறாரு, அங்கே தன்னுடைய கிருபையின் வெளிப்பாடாக அங்கே ஒரு வாக்கியத்தை சொல்வதை பார்க்க முடியும். 20ஆம் அதிகாரம் 2 யாத்திராகமம். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு, அங்கே தன் கிருபையை அங்கே காட்டுகிறார். எப்படி அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து ரட்சித்திருக்கிறார் என்பதை அங்கே முதலாவது சொல்லிவிட்டு பின்னர் தன்னுடைய சித்தத்தை அங்கே வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். 10 கட்டளை தேவனுடைய குணாதிசயம், அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. அதுதான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 14:15 சொல்லும் பொழுது, என் மீது அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று சொல்லி இங்கே சொல்வதை நாம் பார்க்க முடியும். 10 கட்டளை ரத்தன சுருக்கமாக சொன்னோம் அப்படின்னா அன்பு என்று சொல்லிவிடலாம். அதை ரோமர் 13:10 பவுல் மிக அழகாக சொல்லியிருக்கிறாரு, அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. இப்போ முதல் 4 பிரமாணம், அது தேவனுக்கு உரிய நம்ம அன்பை செலுத்துகிறோம், வெர்டிக்கல் லவ் என்று சொல்லி இங்கே படத்தில் சொல்லியிருக்கிறாங்க. கடைசி 6 மனிதனுக்கு காட்டக்கூடிய ஒரு அன்பு. லேவியரம் 19:18 உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. ஒரு ஹரிசாண்டல் லவ், சக நபர்களுக்கு காட்டக்கூடிய அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த 10 பிரமாணங்கள் 10 கட்டளைகள் எவ்வாறு ஒழுங்காக அமைக்கப்பட்டிருக்கிறது? இந்த 10 கற்பனை என்கின்ற வார்த்தை வெறும் 3 இடத்தில் மாத்திரம்தான் வேதாகமத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 3 இடமும் மோசே மட்டும்தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். பிற்பாடு உள்ளவர்கள் எல்லாம் அதை சாட்சியின் பிரமாணம் அல்லது வேறு வார்த்தைகளினாலே அதை மேற்கோள் காண்பிக்கிறாங்க. முதல் இடம் எங்கே அப்படின்னா, யாத்திரையாகமம் 34:28 சொல்கிறாரு. அதுக்கப்புறம் உபாகமம் 4:13, உபாகமம் 10:4 இதை மேற்கோள் காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை ஆண்டவர் எப்படி நமக்கு ஒழுங்குபடுத்தி கொடுத்திருக்கிறார் என்றால், 10 என்கின்ற வார்த்தை எளிதாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கை எடுத்துக்கோம் அப்படின்னா நம்ம கையில் எத்தனை இருக்குது? 10 விரல்கள் இருக்கிறது. இப்போ இந்த 10ம் பரிபூர்ணத்தை அடையாளப்படுத்துகிறது. ஒவ்வொரு கற்பனையும் எளிதாக எல்லாரும் என்ன பண்ணலாம், தங்களுடைய மனதிலே வைத்து கொள்ளலாம். இதை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுகிறதற்கு ஏதுவாக இல்லை. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா, இந்த முழு வேதாகமத்தின் தொகுப்பையே 10 வார்த்தைகளாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த முதல் 4 வார்த்தைகள் தேவனுடைய உறவை குறித்தும், அவரை தொழுகை பண்ணுகிற விதத்தை குறித்தும், அவருடைய ஸ்தானத்தில் வேறு யாரையும் நம்ம வைக்கக்கூடாது என்பதை தொகுத்து முதல் 4 ஆண்டவர் சொல்கிறாரு. மீதமுள்ள 6 சொல்லும் பொழுது அது பெற்றோராக இருக்கட்டும், உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய உற்றார் உறவினர்களாக இருக்கட்டும், சுயநலமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து எல்லாரோடும் அன்பாகவும் இணக்காகவும் இருக்க ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார்.
நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம கடந்து போகலாமா? இந்த 10 பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இந்த 10 பிரமாணத்தின் வெவ்வேறு செயல்கள் என்னென்ன? இங்கே 10 கட்டளைகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது தேவ அன்பின் உன்னத குணாதிசயத்தின் வெளிப்பாடாக இருக்குது என்று சொல்லி நாம் தொடர்ச்சியாக படிச்சுட்டு வரோம். இதை குறித்து நம்ம சில வசனங்களை வாசிக்கும் பொழுது நம் தேவன் பரிசுத்தமானவராக இருக்கிறார், நீதி உள்ளவராக இருக்கிறார், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், நன்மை செய்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்குறோம். அப்போ இதே ஒரு குணாதிசயங்களை நாம் நம்முடைய கட்டளைகளுக்கும் பார்க்க முடிகிறது. ரோமர் 7:12 வாசிக்கும் பொழுது நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது தான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. இப்போ தொடர்ச்சியை நாம் பார்க்கும் பொழுது இரண்டாவது கருத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை வேதவசனம் அநேக இடங்களில் பார்க்கும் பொழுது ஒரு பாசிட்டிவ் லைட்டில் தான் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் பாதையிலே அநேக முறை அதை மேற்கோள் காட்டியிருக்கிறார். அங்கே மத்திய 5ஆம் அதிகாரத்தில் இந்த மலை பிரசங்கத்திலே சொல்லும் பொழுது நியாயப்பிரமாணத்தை நான் நிறைவேற்றவே வந்தேன், ஒழிப்பதற்கு அல்ல என்று சொல்லி அங்கே சொல்வதை நாம் பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 7:19 அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே என்ன சொல்கிறார் என்று சொன்னால், விருத்த சேதனமும் ஒன்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றும் இல்லை, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே காரியம். மறுபடியும் நம்ம சங்கீதத்துக்கு வரும் பொழுது சங்கீதக்காரர் என்ன எழுதுகிறாரு, 119 9, 10, 11 வசனங்கள் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, என்னை உமது கற்பனைகளை விட்டு வழித்தப்ப விடாதையும், அங்கே உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உடைய வாக்கின் இருதயத்தில் வைத்தேன்னு சொல்கிறார். சங்கீதம் 19 பார்க்கும் பொழுது கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. அப்போது நம்ம தீமையிலிருந்து அங்கே தப்புவதற்கு அங்கே கண்களை தெளிவிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னா அவனுடைய நியாயப்பிரமாணம் என்று நான் பார்க்குறோம். அப்போது இது ஒரு வேலியை போல் நமக்கு பாதுகாப்பின் அரணாக இருக்கிறது. அங்கே ஆதியாகமம் 2:16-17 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் கட்டளை கொடுக்குறாரு, நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அந்த விளக்கின விருட்சத்தின் கனியை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டீங்கன்னா அந்த நாளில் சாவீங்க. அப்போது அதை அவர்கள் மீறின பட்சத்திலே மரணம் வந்ததை நாம் பார்க்குறோம். அப்போது தேவனுடைய கற்பனையானது ஏதோ ஒரு நமக்கு பாரமானது இல்லை, மாறாக அதை நாம் மீறும் பொழுது பாவம், பிரச்சனைகள், அங்கே துன்பம் நம்மை சேர்கிறது நாம் புரிந்து கொள்கிறோம். இங்கே நம்ம பாடத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இட்ஸ் எ சைன் போஸ்ட், வழிகாட்டி என்று சொல்லி நாம் பார்க்குறோம். கிறிஸ்தவனிடத்திலே வழிநடத்துகிற ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. அதுதான் நாங்கள் பவுல் மிக அழகாக எழுதியிருப்பார். கலாத்தியர் 3:24 கிறிஸ்தவனிடத்திலே வழிநடத்துகிற உபாத்தியாக இருக்கிறது. பாவிக்கு தேவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய இரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம் என்பதை மிக அழகாக நம்மளுக்கு நியாயப்பிரமாணம் என்ன செய்கிற சுட்டி காட்டுகிறது. நான் பாவி என்பதை சுட்டி காட்டுகிற ஒரு வழிகாட்டியாக இருக்கிறதே நியாயப்பிரமாணம் என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து வெவ்வேறு செயல்களை குறித்தும் வசனங்களை குறித்தும் சொன்னார். இப்போ அதே கோட்பாடில் தேவ கற்பனையின் செயல்பாடு மற்றும் முக்கியத்துவம் குறித்து யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 23-25 என்ன சொல்லப்படுகிறது? யாக்கோபு புத்தகம்னாவே அவர் கிரியைகளையும் வலியுறுத்துவார். அதாவது வெறும் விசுவாசம் மாத்திரம் இல்லை, உண்மையான விசுவாசம் இருக்குது அப்படின்னா அது எதில் வெளிப்படணும்? கிரியைகளில் வெளிப்படணும். நிறைய பேர் வெறும் விசுவாசம் நம்பிக்கை இருந்தால் போதும், நம்ம எப்படி வேணால் வாழலாம் அப்படின்ற ஒரு தப்பான சீப் கிரேஸ் டீச்சிங்கில் இருக்கிறாங்க. அப்படி அல்ல. இந்த யாக்கோபின் புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில் நம்ம படிக்கும்போதே கண்ணாடியானது எதற்கு உதவியாக இருக்குது? இப்போ நம்ம காலையில் தூங்கி எழும்புனதும் நம்ம பல் துலக்கி குளிச்சுட்டு நம்ம ரெடி ஆகணும்னா எதை தான் பார்த்தாகணும்? கண்ணாடியை பார்த்து தான் ஆகணும். அப்போ நம்ம முகத்திலேயோ அல்லது என்ன இருக்கிறது என்பதை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. அதை தான் இங்கே யாக்கோபு சொல்லும்பொழுது, தேவனுடைய வசனத்தை, திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதிருந்தால் அவன் கண்ணாடியில் பார்த்து தன்னுடைய சுபாவ முகத்தையும் பார்த்து அவன் ஒப்பிடுகிறதற்கு சமானமாக இருப்பான். ஆனால் அதை அவன் செய்யாமல் போவான் அப்படின்னா அது அவனுக்கு நன்மையாக இருக்காது என்று சொல்லுகிறார். ஆனால் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா 25ஆம் வசனத்தில் சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியைகளை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையிலே பாக்கியவானாய் இருப்பான். அப்படின்னா நம்ம கேட்குற வசனம் அல்லது நம்ம தியானிக்கிற வசனத்தின்படி நம்முடைய கீழ்ப்படிதல் வெளிப்படணும். இல்லை என்றால் நாம் என்னதான் வசனம் பேசினாலும் வசனம் படித்தாலும் அது நம்முடைய கிரியையில் இல்லை அப்படின்னா நம்முடைய பக்தி என்னவாக இருக்கும்? வீணாக இருக்கும் என்று அதே அதிகாரத்தில் கீழே அவர் சொல்கிறார். இப்போ கிரியையில் அது காண்பிக்கப்பட வேண்டும். சீஷர்கள் அவ்விதமாகவே வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். ரோமர்லேயும் இன்னொரு வாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 7:7 பவுல் சொல்கிறாரு,
நியாயப்பிரமாணத்தினுடைய உதவி என்ன அப்படின்னா, என்னுடைய பாவத்தை சுட்டி காட்டுறது தான் அதனுடைய வேலை. இச்சையாது இருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாவிட்டால் இச்சை பாவம் என்று எனக்கு எப்படி தெரியும். ஆனால் நம்மளை குணமாக்க அதனால் என்ன பண்ண முடியாது, அல்லது நம்மளை விடுவிக்க அதனால் முடியாது. நம்மை குணமாக்கவும் விடுவிக்கவும் கிறிஸ்துவாலை மாத்திரம் முடியும். ஆனால் நம்முடைய குறைகளை அது நமக்கு சுட்டி காண்பிக்கும். நாம் போக வேண்டிய வழியை அது நமக்கு காண்பிக்குமே அல்லாமல் உதவியையும் மேன்மையும் யார்கிட்டேருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும்? கிறிஸ்து கிட்டேருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய உதவினாலே நாம் கற்பனைகளுக்கு நிச்சயமாய் கீழ்ப்படிய முடியும். இப்போ நம்முடைய கவனத்தை ரோமர் புத்தகத்துக்கு நாம் திருப்புவோம். அவர் சொன்னதுனால ரோமர் 3ஆம் அதிகாரம் 20லேருந்து 24 10 கட்டளைகள் குறித்து பவுல் என்ன சொல்லுகிறார்? நம்முடைய வாழ்க்கையில் நியாயப்பிரமாணம் எப்படி செயல்படுகிறது? ரோமர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அங்கே பவுல் அழகாக எழுதுகிறார். இன்றைக்கி அநேகர் பவுலுடைய நிருபங்களில் தான் என்ன செய்கிறாங்க, தவறாய் புரிந்து கொள்கிறார்கள். நியாயப்பிரமாணம் தேவையில்லை, அது ஒழிஞ்சு போயிடுச்சு அப்படின்லாம். இது நம்ம ஆழமாய் சிந்திக்கும் பொழுது நம்ம தீர்க்கமாக என்ன செய்வோம் அப்படின்னா, என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாம் அழகாக புரிந்து கொள்ள முடியும். அங்கே ரோமர் 3:20 அவர் சொல்லும் பொழுது, பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால். இப்போ நான் பாவி என்பதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, 10 கட்டளை பாஸ்டர் அருமையாக சொன்னாங்க. ஒரு கண்ணாடியில் நான் பார்க்கும்பொழுது எனக்கு அழுக்கு இருக்கிறது. ஆனால் நியாயப்பிரமாணத்தில் நான் என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. அதுதான் அந்த வசனத்தில் முடிவில் பார்க்கும் பொழுது, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. அப்போ நான் எப்படி நீதிமானாக்கப்படுகிறேன்னு அதற்கு பதில் அங்கே வச்சிருக்கிறார். அந்த அதிகாரம் வசனம் 24 வாசிக்கும் பொழுது, 23 பார்த்தோம் அப்படின்னா, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையாற்றலாக இருக்கிறோம். வசனம் 24 இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவினால் மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். பை கிரேஸ் த்ரூ ஃபெய்த் இன் ஜீசஸ் என்று சொல்லி மிக அழகாக சொல்லியிருக்கிறார். அப்போது நியாயப்பிரமாணம் இப்போ எதுக்கு அப்படின்னா, இட் பாயிண்ட்ஸ் மீ ஆஸ் எ சின்னர். அது மாத்திரமல்ல, என்னை நீதியின் பாதையில் நடத்துகிற தேவ வாக்கு தத்தங்களாக இருக்கிறதுன்னு சொல்லி நம்மளுக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாஸ்டர் சார்ல்ஸ், பாடத்தை நிறைவு செய்கிறோம். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை நிறைய போதகர்கள் புரட்டுகிறார்கள். ஒரு டைம் ஒரு பெண்டிகாஸ் பாஸ்டர் இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு, பிரதர் 10 கட்டளைலாம் ஒழிஞ்சிருச்சு பிரதர் அப்படின்னார். அது எங்கே வாசிச்சார்னா, ரோமர் 10:4 தான் வாசிச்சார். அதை வாசிக்கிறேன் பாருங்கள். இதோ விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். அவ்வளோதான் பிரதர், எல்லாம் பழைய பாடலாம் ஒழிஞ்சிருச்சு, 10 கட்டளைலாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ரொம்ப விவாதிக்கிறார். நான் சொன்னேன், ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிறேன்னா முதல்ல பவுல் என்ன சொல்ல வராருன்றதை புரிஞ்சுக்கணும். வாங்க 3ஆம் அதிகாரத்திற்கு என்று சொல்லி 3ஆம் அதிகாரத்தில் குறிப்பாக 27வது வாக்கியத்தை நான் வாசித்து காண்பித்தேன். இப்படி இருக்க மேன்மை பாராட்டுதல் எங்கே? அது நீக்கப்பட்டது. எது அப்படின்றதுக்கான விளக்கம் அதே வாக்கியத்தில் சொல்கிறாரு பாருங்க. இங்கே பாருங்க, எந்த பிரமாணத்தினாலே, 2 வகையான பிரமாணத்தை இங்கே மேற்கோள் காண்பிக்கிறார். ஒன்று கிரியா பிரமாணத்தினாலா அல்லது விசுவாச பிரமாணத்தினாலா? எது நீக்கப்பட்டதுன்னா கிரியா பிரமாணம். பலியெல்லாம் செலுத்திட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான பிரமாணங்களுக்கு ஆண்டவர் என்னவாயிட்டார், முடிவாயிட்டார். ஏன் அப்படின்னா, ஒரே பலியாக கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணப்பட்டார், அடிக்கப்பட்டார் என்று சொல்லுகிறார். ஆனால் விசுவாச பிரமாணம் என்பது ஒருபோதும் ஒழியாது. அதனால தான் இப்போ ரோமர் 12 சொல்லும் போது இங்கே சொல்கிறாரு பாருங்க, ரொம்ப அழகாக சொல்கிறாரு. 6வது வசனம், நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நமக்கு வெவ்வேறு வரங்கள் உண்டாயிருக்கிறபடியினால் நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றபடி சொல்ல கடவன். அப்படின்னா இந்த 10 கட்டளைகளை ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் அவங்களுக்கு கொடுத்துட்டு, தீர்க்க தரிசன வார்த்தைகளை மோசேவாக இருக்கட்டும், தீர்க்கதரிசிகளாக இருக்கட்டும், எல்லாம் 10 கட்டளையின் அடிப்படையிலேயே போதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். இந்த பாடத்தை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நடத்தி கொடுத்ததுக்காக உங்கள் இருவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான தேவன் உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.